வாக்குறுதிகள் சொன்னதும் செய்தும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திமுக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு வாக்குறுதிகளை துவங்கி இருக்கிறார்கள், மக்களிடம் எத்தனை வாக்குறுதிகளை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்றைய விவாதம் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பிரதானமாக நம்ம ஒரு 10 வாக்குறுதிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வாக்குறுதிகள் குறித்து நம்மோடு வாதிப்பதற்காக 3 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெமிலா, அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான், அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் ஒரே வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று முதலாவதாக நம்ம ஒரு 4 வாக்குறுதிகளை பிரதானமாக முதல் சுற்றில் பார்க்க இருக்கிறோம். 207வது வாக்குறுதியாக இந்திய வார்ப்பட நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபவுண்டரிஸ் கோவையில் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று உருக்காலையை விரிவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை 208வது வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க. குறிப்பா சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அதன் பயன்பாட்டுகளை அதிகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 209வது வாக்குறுதியாக மின் அளவு உயர்வு, அதாவது தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த அழுத்த மின் அளவு 150 ஹெச்பியிலிருந்து 200 ஹெச்பியாக உயர்த்தப்படும் என்பது. 210வது வாக்குறுதி மின் கட்டணம் சம்பந்தப்பட்டது. அதாவது நாடா இல்லா விசைத்தறி தொழிலுக்கு 20 ஹெச்பிக்கு மேல் 40 ஹெச்பிக்குள் மின்கட்டண விகிதம் 3Bயிலிருந்து மின்கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பதிலாக குறைந்தபட்ச கட்டணமாக, அதாவது தனி விதிப்படி A1இல் வசூலிக்க ஆவணம் செய்யப்படும் என்று 210வது வாக்குறுதியாக தெரிவித்திருந்தாங்க. ஈசான் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெமிலா மேடம், இந்த முதல் வாக்குறுதி நம்ம இன்னைக்கு பார்க்கறதுல எவ்வளவு இந்த அரசு கொண்டு வந்திருக்காங்க? அதாவது இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழியாக சொல்லப்படுகிற ஒரு சொலவடை. அது திமுகவினுடைய ஆட்சிக்கு பொருந்தும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக சொல்லப்பட்டது. ஆனால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை இப்போ நீங்களும் முன் வைக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 10 தேர்தல் அறிக்கையை பற்றி அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களான்னு பார்க்குறோம். மொத்தமாகவே நான் சொல்லிடுவேன், 10மே நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னு தெரியல, ஞாபக மறதியோ அல்லது எழுதி கொடுப்பவர்கள் ஏதாவது தவறாக சொல்லிவிடுகிறார்களோ, அதை வைத்து அவர் மக்கள்கிட்ட பேசும் பொழுது சொல்கிறாரோ என்று ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கு. ஏன்னா 2023லேயே 13 செப்டம்பரில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், 99% தேர்தல் வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22/1/2025 இந்த ஆண்டு சொல்கிறாரு 77% வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்றாரு. சரி, 77, 99 எங்கே இருக்குது, 77 எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவர் மறுபடியும் இந்த 3ஆம் தேதி சொல்கிறாரு 72% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்றார். அப்புறம் திருப்பி 9ஆம் தேதி என்னப்பா சொல்கிறாருன்னு பார்த்தா 90% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். இது என்ன நம்பர்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம அதிலிருந்தே பேசணும். இந்த ஒவ்வொரு வாக்குறுதியை சொல்கிறதை தாண்டி முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றியதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் ஒரு உண்மை தன்மையே இல்லையே. ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்ல முடியுமா? அல்லது 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் 77% அப்படின்னு அப்புறம் 72 ஆயிடுச்சு, மறுபடியும் இப்போ 80 ஆயிடுச்சு. ஓகே, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆமாம், அவர் 90லேருந்து அப்படியே 99 ஆகி அடுத்து 80க்கு வந்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன நம்பர்ஸில் இவர் சொல்கிறாரு? முதல்ல அவங்க சொன்ன 505, அதுக்கப்புறம் ஒரு 520 தேர்தல் வாக்குறுதிகள், அதை தொடர்ந்து அவர்கள் குறிப்பிடுகின்ற வாக்குறுதிகளில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். 13% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்ற ஒரு அஷூரன்ஸை மக்கள்கிட்ட மறுபடியும் தேர்தல் நேரத்தில் பொய் பிரச்சாரம் செய்வது மிக மிக தவறு. இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மீடியாக்கள், உங்களை போன்ற மீடியாக்கள் இதை குறித்து ஒரு நிகழ்ச்சியை அரங்கேற்றுகிறீர்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுன்றது. ஸோ திமுகவினருடைய பதில் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தையை அப்படியே இவங்க சொல்ல தான் விரும்புகிறாங்க. நீங்கள் இங்கே சொல்லப்பட்ட 207, 8, 9, 10 நிறைவேற்றி இருக்கிறாங்களா?
இந்திய வார்ப்பட நிறுவனம் கோவையில் தொடங்க முயற்சிகள் ஏற்படப்படும். அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதி அது எப்படி இருக்கு பாருங்க. தொடங்க முயற்சி செய்வோம். அப்ப என்ன, நமக்கு 100 ஆண்டுகள் தேவைப்படுமா? ஒன்றை தொடங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 100 ஆண்டு தேவைப்படுமோ? முடியல, அது நடத்தல. சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படவும் அதன் பயன்பாடுகளை அதிகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன பண்ணியிருக்காங்க விரிவாக்க திட்டம்? நமக்கு தெரியல. ஏனென்றால் அறிக்கை எதுவும் வரவில்லை, தெரியல. அடுத்தது மின் அளவு உயர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற குறைந்த அழுத்த மின் அளவு இப்போ 150 ஹெச்பியில் இருக்கு. நாங்கள் 200 ரைஸ் பண்ணிடுவோம். பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இந்த மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை ஒரு புறம் இருந்தாலும் பொதுவாக காமன் பீப்புள் மக்களுடைய நிலைமை இன்னைக்கு மின் கட்டண உயர்வை பற்றி நம்ம பேசாமலே கடந்து போக முடியாது. கிட்டத்தட்ட 60% இவர்கள் மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிட்டே போயிட்டு இருக்காங்க. 30% ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10%, 10% இன்றைக்கு நம்ம வந்து ட்ரிபிள் மடங்குக்கு மேல நம்ம வந்து மின்சார கட்டணம் செலுத்துகிறோம். அதை விட மாதம் ஒரு முறை மின் அளவீடு எடுக்கப்படும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையும் இதோடு ஒப்புமைப்படுத்தி தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் வாக்குறுதியாக அதை செய்திருக்கிறார்களா என்றால் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. என்னைக்கு நிறைவேற்ற போறீங்க? இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதை நடத்துகிறவர்கள் தொழிற்சாலை சம்பந்தப்பட்டது பாதிப்பு ஒரு புறம் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பாதிப்பாக இந்த மின் கட்டண உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. சரி, நம்பர்ஸ்ல பார்ப்போம். இப்போ சேலத்தில் ஒருங்கிணைந்த உருக்காலை விரிவாக்க திட்டம் அதை பண்ணிட்டாங்களா? பண்ணல. 150 ஹெச்பியிலிருந்து 200 ஹெச்பியா உயர்த்தப்படும் அப்படிங்க. பண்ணல. ஓகே, அப்போ முதல் 4ஐயும் செய்யல. சார் டாக்டர் பூபதிஜா சார், முதல் இந்த வாக்குறுதிகளில் வந்து இதுவரைக்கும் வரலாற்றிலே எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் செய்தார்களா இல்லையா என்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிர்பந்திக்கப்பட்டு எந்த ஒரு ஊடகங்களும் இது போன்ற விவாதத்தை எடுத்துக்கொண்டதே இல்லை. நியூஸ் 7 எடுத்துக்கொண்டதற்கு அதற்கு வாழ்த்துக்கள். அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இவ்வளவு வாக்குறுதி நாங்கள் செய்திருக்கிறோம் என்று மாறுதட்டி செய்த வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு அறிவித்த ஒரே ஒரு அரசு திராவிட மாடல் அரசாகிய திமுக அரசு தான். அதற்கு திமுக அரசுக்கு வாழ்த்துக்கள். அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. முதல்ல 90%, அப்புறம் 72, 60, அப்புறம் 80 அப்படின்னு அதாவது ரஃப்லி பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரஃப்லி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஓரளவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். சில வாக்குறுதிகள், இப்போ இந்த வாக்குறுதியில் 2வது வாக்குறுதி பாருங்க, சேலங்கிலிருந்து இன்டகிரேட்டட் எக்ஸ்டெண்டட் ப்ராஜெக்ட் ஆஃப் ஸ்டீல் பிளான்ட். அந்த வாக்குறுதி வந்து அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சோல் அத்தாரிட்டி. தமிழ்நாடு சேலம் ஸ்டீல் பிளான்ட்டினுடைய சோல் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அதை விரிவாக்கப்பட வேண்டும் என்கிறது தான் திட்டம். அதில் என்ன சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஸ்டீல் பிளான்ட்டை தனியாருக்கு கொடுப்பதற்கான திட்டங்களை கொண்டு வருகிறது. அதை முதல் படியிலேயே முழுவதுமாக எதிர்த்து இது தனியாருக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது ஆணித்தரமாக நின்று விளையாடியது திமுக அரசு. அப்போ அதனால என்ன பண்ணுது, அந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட தமிழக அரசு சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் விரிவுபடுத்தப்படாமல் போய்விட்டது ஒன்று. அதற்கு பிறகு இப்போதான் ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வந்து அதை ஸ்கிராப் பண்ணுது. தனியாருக்கு கொடுக்கக்கூட தனியாருக்கு தனியாக ஸ்கிராப் பண்ணுதுன்னா பிட்டர்ஸ் இல்லை, அவங்க போடக்கூடிய அந்த ஏலத்தில் எடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸ்கிராப் பண்ணிட்ட பிறகு இப்போ கரண்ட்டாக 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 2வது வாக்குறுதி. முதல் வாக்குறுதிக்கு பாருங்க, இந்தியன் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபவுண்டரிஸ், இந்திய வார்ப்பட நிறுவனம், அது வந்து கோவையில் தொடங்கப்படணும் சார். அதற்கான ஃபவுண்டேஷன் 2025 நவம்பரில் போட்டாச்சுங்க சார், போட்டாச்சு. எங்க 35 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 35 எங்க கொடிசா இதுலையே ஏரியாவில் தான். கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு எய்ம் வந்து 300 டன் காஸ்டிங் பண்ணுறதா எய்மு. கிட்டத்தட்ட 800 ஒர்க்கரை வந்து வேலை கொடுப்பது ஒரு வருடத்திற்கு என்பது. அந்த ப்ராஜெக்ட்டின் மொத்த தொகை எவ்வளவு சார் தேவைப்படும்? மொத்த தொகை 35 கோடி. எவ்வளவு தேவைப்படும் கேட்குறேன். எதுக்குங்க?
இல்ல இப்ப 300 டன் அவுட்புட் வரணும்னா அந்த இண்டஸ்ட்ரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். இல்ல ஒரு சின்ன கால்குலேஷன் 300 டன் அவுட்புட் அப்படிங்கிறதுக்கு இனிஷியலா கேபிட்டல் காஸ்ட் எவ்வளவு தேவைப்படும்? இல்ல அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மைண்ட்ல வச்சு ஒரு பிளான் போட்டு ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோன்னே 10 கோடி போட முடியாதுனால அப்ப எவ்வளவு போடுவோம்னா 1 கோடி ரூபாய் போட்டு ஆரம்பிச்சு அப்புறம் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது ஓகே சார். அரசுக்கு இல்ல அதுதான் சொல்ல வருங்க சார். அரசா இருந்தாலும் தனிநபரும் அரசு இல்ல தனிநபரா இருந்தாலும் கான்செப்ட் ஒண்ணுதான் சார். எடுத்து உடனே ஒரு 300 கோடி ரூபாய் இப்ப ஒரு நேஷனல் ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சாலை போடுது 2000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுது. இனிஷியல் அலோகேஷன் வந்து 100 கோடி ரூபாய் 200 கோடி தான் அலோகேட் பண்ணுவாங்க. டைம் வர வர அலோகேட் பண்ணிக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு இதுலயும். அது போல தான் சார் இது. அப்ப இது என்னன்னா இந்த 35 கோடி ரூபாய் பேப்பர் ஒர்க்குக்கே பத்தாது சார். இல்ல இருக்கட்டுங்க. பட் இருந்தாலும் அந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். திட்டங்கள் தொடங்கப்பட்டு சௌந்தரராஜன் ஆரணியில இருந்து ஒரு நேர் இணைந்திருக்காங்க. உங்ககிட்ட இன்னும் 2 வாக்குறுதி இருக்கு சார். சௌந்தரராஜன் நான் உங்களுக்கு டேக் கொடுக்கிறேன். சௌந்தரராஜன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஆமா சார். உங்களுடைய ஸ்டாலின் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஹலோ பேசலாம். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். உங்களுடைய ஸ்டாலின் சொல்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதுல கொடுக்கிற மனுக்கு வந்து 45 நாள்ல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு தகவல் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்த மனுக்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஓகே, இதுவரைக்கும் எடுக்கல உங்கள்ட்ட ஸ்டாலின்ல. சரி ஓகே, பதிவு செஞ்சிட்டீங்க சுந்தரராஜன். டாக்டர் அப்ப 2 வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி ஓரளவுக்கு தொடங்கப்பட்டு விட்டது. 2வது வாக்குறுதி 208வது வாக்குறுதி வந்து அது யூனியன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அதனுடைய வேலைகள் தொடங்கி இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தான் வந்து இதனுடைய சோல் அத்தாரிட்டி. 3வது 209 செய்யல, அவ்வளவுதான். 209 பவர் டிரான்ஸ்மிஷன், அதாவது 150 HP இருந்து 210 செஞ்சிட்டாங்களா? 210 செஞ்சிட்டாங்களா? 210க்கு வர்றாருங்க. 210 வந்து என்னன்னா 210 வந்து முழுமையா செய்ய கிடையாது. ஏன்னா 210 அதனுடைய பவர் டாரிஃப் வந்து 3B வந்து ஓல்டு. இப்ப கரண்ட் டாரிஃப் வந்து 3A. 3Bல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 9000 ரூபாய் வரும். இது வந்து 3A பாத்தீங்கன்னா 6 ரூபாய் 5-6 ரூபாய் வரும். 5-6 ரூபாய்க்கு. ஆனா செய்யல. அது செய்யல. அது வந்து டிபிக்கலா. தூத்துக்குடி செல்வம். நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணனுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கம். அதாவது என்னுடைய சகோதரி ஜெமிலா அவர்கள் வந்து திருமதி ஜெமிலா அவர்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. சரி. அதாவது சகோதரி ஜெமிலா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொய்யான பித்தனாட்டமான அரசு. பொய்யாக பேப்பர்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா 55 வாக்குறுதிகளை கொடுத்தது மாத்திரமல்ல, 2021 தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் அவர் எலெக்ஷன் கேம்பெயின் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு புகார் பற்றிய வைக்கிறது. மந்திரி பிரதானிகள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் நகர்வனம் போகும்போது ஏதோ குறைகள் மக்கள்கிட்ட குறை கேட்டு உடனே தீர்த்து வச்சிருவாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாயையை, நம்பிக்கையை, மக்களுக்கு ஒரு போலியான நம்பிக்கையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார். அதே மாதிரியே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதுக்கு ஆதரவா பேசக்கூடிய மதிப்புமிக்க டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் வந்து இந்த 4 வாக்குறுதியில 207, 8, 9, 10 இந்த 4 வாக்குறுதிகள்ல ஒன்றாவது நிறைவேறி இருக்குன்னு சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விளம்பர மாடல் அரசு என்று எதிர்கட்சிகளால் குற்றம் சாட்டப்படுவதை ஒத்துக்கொள்கிற வகையில இவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மிக சுருக்கமா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கு பாருங்க, அந்த திட்டத்துக்கு 360 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கி பவுண்டேஷன் ஸ்டோன் நீங்க சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உருவாக்குறதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு அந்த 35 கோடி காணாது. அதனால 208 வந்து சேலம் உருக்காலை திட்டம், அந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கடந்து போயிட முடியாது.
2009 ஆகட்டும் 2019 ஆகட்டும் 2024 ஆகட்டும் நாடாளுமன்றத்தில் இவங்க பெரும்பான்மையா இருக்காங்க. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் இருந்து கொண்டு அங்க என்ன கேண்டீன்ல டீ சாப்பிட்டு இருக்காங்களா? நான் கேட்கல, மக்கள் கேட்கிறார்கள். அப்ப இவங்க என்ன நாடாளுமன்றத்துல தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்களா? அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட அரசு சார்பில் கோரிக்கை வைத்தார்களா? என்ன நடந்தது? ஒரு சின்ன உதாரணம், 2006 தேர்தல் அறிக்கை, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, கலைஞர் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம், மன்மோகன் சிங் அமைச்சரவையில நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்புக்கு கலைஞர் போகும்போது சொன்னது என்ன தெரியுமா? தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ, தேர்தல் அறிக்கை தான் ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில எதுவும் இல்ல. இப்போ நம்ம முதல்ல பார்த்ததுல கிட்டத்தட்ட 4 எடுத்திருந்தோம். அந்த 4ல ஒரு திட்டம் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாரு டாக்டர் பூபதி ஜான். மணிகர் சார், அதாவது தொடங்கி இருக்கிறது மட்டும் இல்ல, தொடங்கினது எப்போ? 2025 நவம்பர். நம்ம தொடர்ந்து பேசுவோம். தூத்துக்குடி சார், தூத்துக்குடி செல்வம் சார், சூரிய நமஸ்காரம் ஒரு பாராட்டு சொல்லுங்கள. அதான் விளம்பரம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் விளம்பரம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாக்குறுதிகள் சொன்னதும் செய்தும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்தும் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த சுற்றுல அடுத்து 4 வாக்குறுதிகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். 211வது வாக்குறுதியாக திமுக மக்களுக்கு கொடுத்திருந்தது. திண்டுக்கல், வேலூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும் என்பது. 212வது வாக்குறுதியாக கோழிப்பண்ணை தொடர்பான வாக்குறுதி. கோழிப்பண்ணை அமைக்க நகர் மற்றும் ஊரமைப்பு இயக்குநரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற நிலை மாற்றப்பட்டு முன்பு இருந்தது போல ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் அனுமதி பெற்றால் போதும் என்ற நிலை மீண்டும் கொண்டு வரப்படும் என்பது. 213வது வாக்குறுதி பட்டாசு தொழிற்சாலை. 10 லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க
உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது. 214வது வாக்குறுதி சிறப்பு தொழிற்பேட்டை. உலக புகழ்பெற்ற கவரிங் நகை தயாரிப்பில் முக்கிய கேந்திரமாக இருக்கும் சிதம்பரத்தில் கவரிங் நகை உற்பத்திக்கான சிறப்பு தொழிற்பேட்டை உடனடியாக அமைக்கப்படும் என்பது. இதில் இவ்வளவு செஞ்சிருக்காங்க மேடம், ஜெமினா மேடம். சார், இப்போது முதல் சுற்றில் 4 வாக்குறுதிகளை பற்றி பேசும்பொழுது மரியாதைக்குரிய சகோதரர் திமுக ஆதரவாளர் சொன்னார், அதாவது திட்டத்தை தொடங்கிட்டோம் நவம்பர் மாதம், இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, நவம்பர் மாதத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கிவிட்டோம், நீங்கள் கைத்தட்டுங்க அப்படின்றாரு. எப்படி சார், எப்படி கைத்தட்டுறது? அதாவது முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள் வேணால் கைத்தட்டிக்கலாம், அதற்காக எதிர்க்கட்சியோ அல்லது மக்களோ இதை பார்த்து கைத்தட்ட மாட்டார்கள். நான் வேறு எதுவும் அதிகமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா இது முக்கியமான ஒரு இடம். இங்கே வந்து நம்ம அதுக்கு அதிகப்படியான விமர்சனம் வச்சா நல்லா இருக்காது, அதனால் அது தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசோட அப்ரூவலோட ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இனிமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஒன்றிய அரசுக்கிட்ட முதல்ல கேளுங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ரூவல் கொடுப்பீங்களா, ஏன்னா நாங்கள் வாக்குறுதி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அப்போ சரியாக இருக்கும். அப்போ நம்ம இது மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது, லேட்டராக நான் வந்து ஒன்றிய அரசு பண்ணலை, இது எங்கள் கையில் இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, உண்மையாகவே ஹானஸ்டாக மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் 39 எம்பிஸும் வந்து ரிசைன் பண்ணணும். மக்கள் உங்களை எதுக்கு வாக்களிச்சு அனுப்பியிருக்காங்க? நாடாளுமன்றத்தில் எதுவுமே என்ன சார் கேட்டு என்ன சாதிச்சாங்க? திரும்ப திரும்ப இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒன்றிய அரசு அவங்க என்ன வேற ஜப்பான்ல இருக்கிற அரசா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசா, நம் இந்தியா நம்ம நாடுன்ற உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? ஏன் அந்த ஒரு பிரிச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதனால என்ன பெனிஃபிட், யாருக்கு இழப்பு? தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்காக நீங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்றீங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நீங்க ஒரு பட்ஜெட் வாங்காம உங்களால தமிழ்நாட்டு அரசை நடத்தவே முடியாதுங்க. எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்ட் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட ஃபண்ட் நீங்க வாங்காம எதையுமே செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மாநில அரசாங்கம் உங்கள் உரிமையை, தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கணும், இல்லை ஏதாவது நம்ம பெறணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களோட ஒரு நல்லுறவு இல்லாமல் நீங்க எப்படி பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள்ல ஒன்றிய அரசு கூட இவங்க சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃபண்டை திருப்பி வாங்கிக்கிறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறது. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய டேட்டாஸ், இது பண்ணியிருக்கீங்களா, ஒரு ப்ராஜெக்ட் சாரே சொன்னார், ஒரு ப்ராஜெக்டை தொடங்கணும்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்டு ஃபஸ்ட்டு போடுவோம், நாங்கள் பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு போடுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம், ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை அதை நீங்கள் அனுப்பணும்ல. அதை அனுப்பாத போது ஃபண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக திருப்பி போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை. ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இவ்வளவும் பேசுறேன்னா, அடுத்தடுத்த பாயிண்ட்ஸும் அப்படிதான் இருக்கு. தோல் பொருட்கள் பூங்கா எங்க அமைச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? திருப்பியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுன்னு சொல்ல போறீங்களா? செய்யல. அடுத்தது கோழி பண்ணை என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, கோழி பண்ணை அமைப்பதில் அவ்வளவு லஞ்ச லாவண்யம், பண்ணைகள் அமைப்பதில் அவ்வளவு முறைகேடு இருக்கிறது. லஞ்சம் கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க, பண்ணை அமைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன முயற்சி ஏற்படுத்திருக்கீங்க? இங்க கேள்வி கேட்டோம்னா அங்க இல்ல, ஒண்ணும் இல்ல. அடுத்தது பட்டாசு தொழிற்சாலை. பட்டாசு தொழிற்சாலைகளுடைய தரத்தை ஏதாவது உயர்த்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லாம இருக்கா? இப்ப கூட தொடர்ந்து எல்லா ஆண்டுகளும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் எதுவுமே இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தது 214வது விஷயத்துல மட்டும், அதாவது சிறப்பு தொழிற்பேட்டை, உலக புகழ்பெற்ற கவரிங் நகை தயாரிப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக அமைக்கப்படும் சொன்னதில் கோயம்புத்தூரில் மட்டும் ஜுவல்லரி பார்க் அமைக்கிறோன்னு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கிறது. அதாவது சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் போடுவோம், அதுக்கு நீங்கள் எல்லாம் கைத்தட்டி வரவேற்பு கொடுக்கணும், அதையே நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியதாக நாங்கள் மக்களிடம் சொல்வோம்னு நீங்க சொல்றீங்க. இந்த இரண்டாவது சுற்றுல 4 வாக்குறுதிகளையும் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சகோதரி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன்,
ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஒரு தவறான வார்த்தையா, இல்லை ஒரு அதனுடைய அர்த்தம் தவறா சொல்றோமா, இல்ல ஒரு பிறழான வார்த்தையானா கிடையாது. அது சரியான வார்த்தை. இருங்க சொல்றீங்களா, யூனியன் ஆஃப் கவர்மெண்ட். யூனியன் என்பது பல மாநிலங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றிய இல்ல சகோதரி அவர்கள் சொன்னது வந்து ஒன்றிய அரசு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த அவங்க அந்த புரிதலோட ஒன்றிய அரசு நிதி தரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க கடந்து போறீங்க. அந்த புள்ளியில் நம்ம நிக்கலாம். புள்ளியில் நான் சொல்லிடுறேன், ஒரு வரியில சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன்றிய அரசு என்று சொல்லுவதுதான் சரியான சொல். சரியான சொல் என்பதை சொல்லுகிறேன். நான் சொல்றேன் பாருங்க, திண்டுக்கல்ல, வேலூர், சென்னை அந்த டேனரி செப்பரேட் டேனரி பார்க் மாதிரி அவங்க பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அதை நான் ஒத்துக்கிறேன். ரெண்டு, கோழிப்பண்ணை அமைப்பதற்கு முன்னாடி எல்லாம் வந்து அதை கரெக்ட் பண்ணிருக்கிறாங்க. முன்னாடி வந்து ஆமாங்க, இப்ப வந்து ஒரு போல்ட்ரி ஃபார்ம் அனுப்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதனுடைய கோரிக்கை என்ன, கோழிப்பண்ணை அமைக்க நகர் மற்றும் ஊரமைப்பு இருக்கணும் அனுமதி பெற வேண்டும் என்ற நிலை முன்பு இருந்தது போல ஊராட்சி ஒன்றிய அளவில் அனுமதி பெற்றால் போதும் என்ற நிலை மீண்டும் கொண்டு வரப்படும். இதுதான் கோரிக்கை. கொண்டு வந்துட்டாங்களா? கொண்டு வந்திருக்காங்க. it has been implemented. இருங்க மேடம், என்னன்னா இருங்க ஐயா என் டைம் எடுக்காதீங்க, இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போல்ட்ரியில வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ரீஜனல் டைரக்டர் தான் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். சரி, இப்ப இருக்கக்கூடிய பர்மிஷன் என்ன தெரியுங்களா, மல்டி டயர் சிஸ்டம். யார் பெர்மிஷன் கொடுக்கணும்? இருங்க நான் சொல்றேன். depends upon the site, depends upon the number of the poultry, number of the chicks, அதை வச்சு தான் இப்போ வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்க, லோக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, ஈவன் முனிசிபல் கார்பரேஷன் கேன் கிவ் அ பர்மிஷன். இது அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு கோழி வந்து 5000 கோழி இருக்குது, 5000 இருந்து 25000 கோழி தான் வந்திருக்கு. 25000 கோழிக்கு மேல வந்தால் இட் கோஸ் டு தி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து பர்மிஷன் வாங்கணும். அதுல 2 வாங்கணும். கன்சென்ட் ஃபார் எஸ்டாப்லிஷ்மென்ட் செஞ்சிட்டாங்க. ஆமா சார், செஞ்சிருக்காங்க சார். அப்போ இந்த எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா சார், இது எப்படி மல்டி டயர் சிஸ்டம். முன்னாடி சிங்கிள் டயரா இருந்துச்சு. டைரக்டர் ரீஜனல் டைரக்டர் தான் வரணும், ஊரக இயக்குனர்கிட்ட வரணும். அதை மாத்தி இப்ப மல்டி டயரா கொண்டு வந்திருக்காங்க, சக்சஸ் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க, இந்த கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸ், பட்டாசு தொழிற்சாலை இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் தொழில், அதுதான் கோரிக்கை. 10 லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரம் என்னன்னா, கோரிக்கை இல்ல, வாக்குறுதி. அதான் இந்த வாழ்வாதாரம், பட்டாசு தொழிலை பாதுகாக்க 10 லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா டைரக்டா 10 லட்சம் அந்த பண்ணல. இதுல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெல்ஃபேர் போர்டு கிட்டத்தட்ட 36 வெல்ஃபேர் போர்டு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வெல்ஃபேர் போர்டுல இது சிறு குறு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறதுனால பட்டாசு தொழிற்சாலையும் அதுல வருது. புரிஞ்சுச்சுங்களா? செப்பரேட்டா பண்ணல, ஆனா பட்டாசு தொழிற்சாலையும் வருது. ஒரு கணக்குப்படி சொல்றேன், 2021 இருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட பாதுகாக்க ஏதாவது சட்டம் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? எதுங்க ஐயா? பட்டாசு தொழிலை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஆக்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க? இல்ல, சட்டங்கள் கொண்டு வரல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2021-25 இருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 2460 கோடி ரூபாய் ஓவராலா கொடுத்திருக்காங்க. அதுல பட்டாசு தொழிலாளர்களும் அடங்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபயர் கிராக் ஆச்சு, இந்த மாதிரி ஆபத்து வந்தப்ப அந்த குடும்பங்களுக்கு கல்வி தகுதி, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து இந்த எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பாத்துக்குது. கிட்டத்தட்ட என்ன ஸ்கீம் கீழ? எதுங்க சார்? இந்த ஸ்கீம் கீழ? இந்த ஸ்கீம்ல தான். அதாவது இதே ஸ்கீம் தான், வெல்ஃபேர் போர்டு. அதாவது கிட்டத்தட்ட 36 வெல்ஃபேர் போர்டு இருக்குது. அதுல பட்டாசு தொழிலாளர்களும் வந்து சிறு குறு தொழில தான் வர்றாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா பட்டாசு விபத்தினால் மரணம் அடைந்த, உயிரிழந்த அந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க சார். ஃபண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, பிரைமரி டு ஹையர் எஜுகேஷன். அது பண்ணிருக்காங்க. எதுங்க சார்? 214. இது வந்து சகோதரிக்கு ஒன்று சொல்றேன், சிதம்பரத்துல அதுதான் ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் கவரிங். சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நீங்க எடுத்து பாருங்க மேடம், லால்புரத்துல தொடங்கி இருக்கிறாங்க. 2025 5 ஏக்கர் கவர்மெண்ட் நிலம்
இது கவரிங் நகைகளுக்காக 1.24 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார். நீங்க செக் பண்ணி. அது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இல்லைங்க மேடம், ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர்ல டைடல் நீங்க சார் நீங்க கவரிங் நகைகளுக்காக ஆமாங்க சார், கவரிங் நகைகளுக்கு எத்தனை கோடி? இருங்க, கவரிங் நகைகளுக்கு எத்தனை கோடி? 1.24 கோடி 5 ஏக்கர் நிலம். ஓகே ஓகே, 1.5 கோடியிலே முடிச்சிட்டாங்க. ஆமா, 1.5 கோடியில கவரிங் தொழிற்சாலை இல்ல சார், கவரிங் தானே சார். என்ன சார் ஒரு அது என்ன தொழிற்சாலை ரியல் கோல்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்றது. 1.5 கோடி சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் கவரிங்க்கு வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு 80 கோடி, புதுசா ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுக்கு 1.5 கோடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, ஒரு மதினா பேகம்னு ஒரு நேர் இணைந்திருக்காங்க. மதினா பேகம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன, அதை பதிவு செய்யலாம். சார் இப்போ வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி நான் வந்து சரியா படிக்கல. ஆனா இந்த 5 வருஷத்துல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அதுல இந்த காலை உணவு திட்டம்லாம் பாத்தீங்கன்னா, நான் சிங்கிள் பேரண்ட் தான். என் பொண்ணு அவ்வளவு திருப்தியா வந்து சொல்லுவாங்க, சாப்பாடெல்லாம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஒரு என்ன சொல்ல, இன்ஸ்பெக்ஷன் விசிட்டிங்கா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே எங்களுக்கு இந்த ஆட்சி திருப்தியா தான் இருக்கு சார். திரும்பவும் அமையணும்ன்றது பப்ளிக்கா என்னோட கருத்தை நான் சொல்றேன். நன்றி நன்றி. தூத்துக்குடி செல்வம் சார். அதாவது மதுராந்தக சகோதரி வந்து 10 ரூபாய் சொல்லிட்டாங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டம் வந்து தோல்வி அடைந்த திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பண்டிகையில இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு பக்கத்தில் இருந்து மேயரோ அமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சரோ நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இது போற திட்டம் காலை உணவு திட்டம் மிகப்பெரிய மோசடியான திட்டம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துருவோம். எப்படி மோசடியான திட்டம்? இல்ல, எப்படி காலை உணவு திட்டம் மோசடியான திட்டம்னு சொல்றீங்க தோழர்? காலை உணவு திட்டம் எப்படி, என்ன மோசடி திட்டம்? அதுல நம்ம விவாதத்தை அதுக்குள்ள கொண்டு போக வேண்டாம், வாக்குறுதிக்குள்ள வந்துடலாம். 211வது வாக்குறுதி வந்து திண்டுக்கல், வேலூர், சென்னை பார்க்க அமைப்போடு சொல்லியிருக்காங்க. நான் இது ஒரே ஒரு குறிப்பா ஒரு செய்தி சொல்றேன். சென்னையில யார் இருக்காங்க? முதலமைச்சர் இருக்கிறார், தலைமை செயலகம் இருக்கிறது, அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். சென்னையில அமைக்கல. ரைட்டு, வேலூர்ல ராணிப்பேட்டை மிகப்பெரிய தொழிற்சாலைக்கு, தோல் தொழிலுக்கு புகழ்பெற்ற ராணிப்பேட்டை யாரு? திமுகவுடைய பொதுச் செயலாளர். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரோ. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல இந்த மக்கள்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார். நாம ஒரு தனி மனிதன் பொய் சொன்னா 1000 விமர்சனம் பண்றோம். ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்வதற்காக ஏமாற்றி பொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த அரசு பட்டாசு தொழிலை பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க தென் மாவட்டத்தில இருந்து வாரீங்க, உங்களுடைய பார்வை என்ன செஞ்சிருக்காங்க? சார், சிவகாசி எங்களுக்கு ஊருக்கு பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற விருதுநகர் மாவட்டத்துல இது பட்டாசு தொழிற்சாலைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பட்டாசு தொழிற்சாலைன்னு சொல்ல போனீங்கன்னா, சகோதரி ஜமீலா அவர்கள் சொன்ன மாதிரி இத குறிப்பா லஞ்ச ஊழல் பட்டாசு தொழில் வந்து பாத்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ்காரங்க எதை எடுத்தாலும் அவங்க பார்க்கணும். எதை எடுத்தாலும் நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் சார், லஞ்சமும் ஊழலும் அகற்றப்பட்டால் மட்டும்தான் இவர்களால திட்டத்தை நிறைவேற்ற முடியும். லஞ்ச ஊழல்ல இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்று சொன்னா தமிழ்நாடு. அரசை குற்றம் சொல்வதற்காக சொல்லல சார். தேர்தல் வாக்குறுதி என்கிற பெயரில் 505 மோசடியான வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு 4.5 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறது. இன்னும் 100 நாட்களை கடந்த பிறகு ஒரு நிலையான ஆட்சியும் நிம்மதியான ஆட்சியும் தமிழ்நாட்டுக்கு வராத மக்கள் ஏற்கிறாங்க. பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்ததும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. Start the music. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. Start the music. நியூஸ் 7 தமிழின் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்ததும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் இன்று நம்ம நிறைவாக பார்க்கக்கூடியது 2 வாக்குறுதிகளை பார்க்க இருக்கிறோம். இந்த 2 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா, எந்த அளவுக்கு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 215வது வாக்குறுதி, திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், வேலூர், அருப்புக்கோட்டை போன்ற நகர பகுதிகளில் இயங்கும் சாய ஆலைகள், தோல் பதனிடும் ஆலைகள் போன்ற தொழிலகங்களிலிருந்து வெளியேறும் கழிவுகளை சுத்திகரிக்க மத்திய நிதி உதவியுடன் அமைத்திட மத்திய அரசை வலியுறுத்தும். மின்சாரத்திற்கு சலுகை கட்டணம், திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் அமைக்கப்படும் பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு சலுகை கட்டணம் வசூலிக்கப்படும். ஜெமிலா மேடம், இது மற்றும் ஒரு சும்மா ஒரு சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி தான் சார், வலியுறுத்தும். ஆமாம், இதில் என்னன்னா மத்திய நிதி உதவியுடன் மத்திய அரசை வலியுறுத்தும். எப்பொழுது வலியுறுத்தும்? நம்மளுடைய கேள்வி, எப்பொழுது வலியுறுத்தும்? இப்போ வரைக்கும் வலியுறுத்தலை, இனி எப்போ வலியுறுத்த போறீங்க? நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், பாராளுமன்றத்தில் எந்த எம்பி இது பற்றி பேசினதா தகவல் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதாவது இருந்தால் நீங்கள் டேட்டோட நாளோட குறிப்பிட்டீங்கன்னா ஏற்றுக்கலாம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் நிலம் நீர் மாசுபடுதலில் ரொம்ப முக்கியமான இடத்த இந்த சாயக்கழிவுகள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பெரும்பாலும் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நுரையீரல் பாதிப்பு, அலர்ஜி, ஆஸ்மா இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் இந்த அரசு மத்திய அரசை வலியுறுத்தும். மத்திய அரசு உதவியுடன் நாங்கள் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்போம், ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பொய் வாக்குறுதின்றதை பாருங்க. எப்பயுமே ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வாக்குறுதி நீ செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம நாளைக்கு கேட்போம் அப்படின்னா இவங்க ஒரு மத்திய அரசை கோடிட்டு காட்டிடுவாங்க. பரவாயில்ல, இதில் மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஒன்றியம்னு சொல்லலை. சாருக்குடைய ஒரு தகவலுக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததற்கு 216 திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் அமைக்கப்படும் பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு சலுகை. எதுவும் கொடுக்கல சார். எப்போ மின்சாரம் கொடுத்தீங்க, இல்லை என்ன சலுகை கொடுத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆக இந்த 2 வாக்குறுதியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைவேற்றப்படாத வாக்குறுதி. இப்போ அடுத்து சகோதரர் பேசும்போது ரொம்ப அழகாக மறுபடியும் ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவங்க மேலே பழி போட ரெடியாக இருப்பார். இதுதான் அவர் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாக்குறுதி அப்படின்னு ஒன்று கொடுக்கறது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இல்லை, மக்களை நம்ப வைப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், இல்லைன்னா அதுக்கு ஒரு தேர்தல் குழு, வாக்குறுதி குழு, மேனிஃபெஸ்டோ டீம் தேவையே இல்லாத ஒன்று. அப்படி உங்களையும் நீங்கள் ஏமாத்திக்காதீங்க, மக்களையும் ஏமாத்திக்காதீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. பிரபாகர் அப்படிங்கிற ஒரு நேர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.
ஹலோ. பேசுங்க சார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க சார். நான் கடலூர்ல இருந்து பிரபாகர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நம்ம அழகிநத்தம் சார், அது கடலூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அழகிநத்தம். சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து எல்லா மீட்டிங் எங்க இடத்துல தான் போட்டாங்க. அந்த இடத்துல கரையை கட்டித்தரேன், நிலத்தை நிறைய கொடுக்குறேன், எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணல சார். அது சென்டர்ல 10 கிராம் வில்லேஜ் வந்து அந்த வழியா போற ஒரு பாலம் வந்து ஒண்ணுமே மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்டை கூட சின்ன கட்டை கட்டி தரல, இன்னும் 1 இயருக்கு மேல ஆகுது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கடலூர் பக்கத்துல பூங்கா ஒண்ணு கட்டுறாங்க. அந்த ரோட்ல ஒரு பாலம் உடைஞ்சு 1 வருஷம் ஆகுது. அவ மழை வந்தா உடனே 2 பக்கம் லாக் பண்ணிடுறாங்க. அந்த பாலமும் இன்னும் சரி பண்ணல. கடலூருக்குன்னா 50 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல சார். நடந்து ஒரே ஒரு பாலம் கட்டினாங்க, அதுவும் பஸ் ஸ்டாண்டை மாத்தி போய் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டை போட்டாங்க. சரி பூபேஜான் சார், அது என்ன சார், கழிவு அகற்றும் பொதுவான சுத்திகரிப்பு வசதிகளை ஏற்படுத்திட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். ஆமா சார். அது அப்போ மத்திய அரசுன்னு போட்டிருக்காங்களே. இல்ல எது சொல்றீங்க? அந்த 215ல மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். அடுத்ததுல நாங்க ஒன்றிய அரசு மாத்திக்கிறோம் சார். இல்ல அது ஏன் அந்த முறை இல்ல ஒண்ணுமே மாத்திறது. சில சமயத்துல டைப்பிங் எரர் வரும். ஆனா இன்டென்ஷன் வந்து ஒன்றிய அரசு. அதாவது திமுக 2021ல தேர்தல் அறிக்கை அடிக்கிற வரைக்கும் மத்திய அரசு, தேர்தல் அறிக்கை முடிஞ்சு நடைமுறைப்படுத்தும் போது ஒன்றிய அரசு. இருங்க, தவறுகள் திராவிட மாடல் அரசு தவறை செய்திருந்தால் தவறை ஒத்துக்கொள்ளுகிறோம், திருத்திக் கொள்ளுகிறோம். நல்ல மாணவனாக மக்களுக்கு டைப் எரருங்க. அவ்வளவுதான். இது ஒரு சின்ன அடுத்ததுல பாருங்க, அடுத்ததுல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2021 தேர்தல் அறிக்கையில மத்திய அரசு இருக்கிறது டைப்போ எரர் அப்படின்னு டாக்டர் பூபேஜான் சார் சொல்றீங்க. தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன், இது என்னுடைய கருத்தா இருக்கலாம். ஒன்றிய அரசு தான் சரியான மொழிபெயர்ப்பு, அவ்வளவுதான். மத்திய அரசுன்னு சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு தான் சரியான மொழிபெயர்ப்பு. திமுக தான் இதுவரை சொல்லியிருக்காங்க. சொன்னது தமிழ்நாட்டில் திமுக தான் 50 வருடமா ஆட்சி, அவர்கள் தான் மத்திய அரசின் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அடுத்த தேர்தல் அறிக்கையில நான் யாரு இது செய்யறார்களோ அது ஒன்றிய அரசு என்று சரியாக போட வேண்டும் என்று நான் தாழ்மையான வேண்டுகோள், அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்கீம்ல CETP காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான், அதான் இது இதனுடைய. அதாவது வந்து வரக்கூடிய கழிவுகளை, அதாவது டை இண்டஸ்ட்ரி, ரசாயன இண்டஸ்ட்ரி, அதனுடைய வரக்கூடிய கழிவுகளை சுத்திகரிப்பு பண்ணி நல்ல நீராக நிலத்திற்கு செல்லும் பொழுது நிலம் மாசுபடையக்கூடிய இதுதான். இது வந்து எப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டகிரேட்டட் அப்ரோச். இதுல எப்படின்னா IPDS இன்டகிரேட்டட் ப்ராசஸிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல சப்சிடி கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எதுக்கு CETPக்கு. இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சு கிட்டத்தட்ட 703 கோடி ரூபாயில் முறையில் 18 CETP காமன் எஃப்ளூயன்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளானை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல திருப்பூர்ல மட்டுமே அதுல அலோகேஷன் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 187 கோடி ரூபாய், சரிங்களா, சப்சிடி இது கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் 112 கோடி. அதிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருக்காங்க 200 கோடிக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் 203 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ திருப்பூர்ல மட்டுமே 18 CETP அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பிளானை பண்ணியிருக்கிறாங்க சார். இது இல்லாம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா இதை மானிட்டர் பண்ணணும். இந்த கொடுக்கக்கூடிய சப்சிடி இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு SPV ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அதற்கு அலுவலர்களை போட்டு இது கரெக்டா இந்த இருக்கக்கூடிய இந்த ரசாயன தொழிற்சாலை இதெல்லாம் சரியா நடக்குதா அப்படிங்கிற செயல் திட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பாராட்ட வேண்டும். இல்ல அப்படி கவர்மெண்ட்ல ஆமாங்க ஐயா, பிரைவேட் ஆள் வச்சிருக்காங்களா கவர்மெண்ட்லயே? இல்ல கவர்மெண்ட்ல ஆட்கள் போட்டு இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர் ஏரியால இது இம்ப்ளிமெண்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. 216 செய்யலைங்க, அது ஒத்துக்கணும். ஆமா 216 நாங்க தூத்துக்குடி செல்வம். அதான் சார், இந்த ஒரு பாடல்ல வந்து நம்முடைய அந்த திருக்குறள்ல ஒரு பாடல் உண்டு சார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இடையின்றி வைக்கப்படுவான். ஒரு மன்னவனுக்கு வந்து அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இன்னாண்டு எஞ்சாமை வேந்தற்கு கேளும். நான் இந்த அரசை குறை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, சாதாரண கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு கிராமப்புறத்துக்கே வர்றதில்லை சார். இவங்க
தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் அது பொதுநலன் உண்டு சொல்லி இவங்க படம் பிடித்து கொண்டு விளம்பர அரசியல், வெற்று அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல 505 வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு ஒரு 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றல. ஆனா அதனால ஏற்பட்ட தோல்வியின் காரணமா இப்போ மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க, உங்களுடைய கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம். எப்போ மக்கள்கிட்ட போய் கேட்காங்க சார், தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது ஒரு குழு போட்டிருக்காங்க, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கமிட்டி வந்து திமுக போட்டிருக்காங்க. அவங்க என்ன தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லுவீங்க? கடந்த காலத்தில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் ஒரு 10% கூட இவங்களால் நிறைவேற்ற முடியல. இனியும் ஒன்று பொய் சொன்னா மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் களம் சூடு பிடித்து நிற்கிறது. 4 முறை போட்டி மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்க அரசினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. இப்போ போய் முதலமைச்சர், நீங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன், மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டேன், நான் இந்த காணியில் இருக்கிறேன். என்ன சார் நாடகம்? இந்த கதை கட்டுற வேலையெல்லாம் கம்பி கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த அரசு தோல்வியை ஒப்புக்கொண்டு, கடந்த காலத்தில் ஏற்பட்டு விட்ட தோல்வியை ஒப்புக்கொண்டு மத்திய அரசாங்கத்தோட யாரு சார் இணக்கமா போக வேண்டாம்னு சொன்னது? மத்திய அரசாங்கம் எந்த நிதி தரல சொல்லுங்க. நீங்க மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை எதையாவது முறையா செஞ்சிருக்கீங்களா? ஒரு 100 ரூபாய் ஒரு திட்டத்துக்குன்னு சொன்னா 30 ரூபாய் கூட செலவாகிறது இல்லை சார். 70 ரூபாய் லஞ்சம், 30 ரூபாய் அந்த திட்டத்துக்கு செலவு. அந்த லஞ்சமோ அரசு மிகப்பெரிய அளவில் நிர்வாக தோல்வி அடைந்திருக்கிறது. தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு திமுக தயாராக இல்லை. மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கரங்கள், அதாவது வாக்கு இயந்திரத்தின் மீது அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக வாக்குகளை பதிவு செய்ய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்தும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். Music. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. Music. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு. Music. நியூஸ் 7 தமிழின் பொங்கல் சிறப்பு கொண்டாட்டம் நாளை இரவு 9:30 மணிக்கு.
தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்ததும் தொடர்கிறது. ஜெம்லா மேம், உங்களுடைய நிறைவான கருத்து என்ன வாக்குறுதிகள் பற்றி? நம் முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார், நாங்கள் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு. அவர் சொன்னதுபடி சொன்னதை செய்யலை, சொல்லாததா அவர் ஒரு விஷயம் செஞ்சார். தமிழ்நாட்டு மக்கள் 520 தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி இந்த ஆட்சி வந்தவுடன் நமக்கு மிகப்பெரிய விடியல் காத்திருக்கிறது அப்படின்னு நினச்சி ஏமாந்து வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் ஒரு விடியல் பிறந்தது. என்னன்னா, தன் மகனை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். இதை தவிர வேறு எந்த சாதனையும் இந்த திமுக அரசு செய்யவில்லை, முதலமைச்சர் செய்யவில்லை அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் சாதனை செய்திருக்கீங்க, சொன்னதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இப்போ நம்ம குறிப்பிடுற மாதிரி ஒரு புக்கு போடுங்க, இல்லை தெளிவாக ஒரு அறிக்கையில் குறிப்பிடுங்கள். அறிக்கை தேர்தல் வாக்குறுதி 1 செய்தோமா செய்யவில்லையா, என்றைக்கு செய்திருக்கிறீர்கள்? இதை கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மக்களுக்காக கேட்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இதை போன்ற கருத்துக்களை கேட்கும் பொழுது நீங்கள் வெள்ளை பேப்பரை காமிக்கிறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, சட்டமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் பண்றது, இதை தவிர நீங்க வேற எதையுமே பண்ணல. இதெல்லாம் உங்களுக்கு எங்க பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னா, மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சரியாக தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். இதுவே எனது இறுதி கருத்து. டாக்டர் பூபேஜான் சார், திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது சொல்வதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம், செய்வதை சொல்வோம் சொல்வதையே செய்வோம். அதுதான் இது. தமிழக மக்களினுடைய பெண்களினுடைய கண்ணீரை கண்டு அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தாயுமானவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், உயர்கல்வி திட்டம். கண்ணீரை துடைக்கணும்னா மதுக்கடைகள் எல்லாம் சார் மூடணும் இல்லைங்க. திட்டங்கள் இல்லை, கண்ணீர்களை துடைப்பதற்கு மதுக்கடைகள் மூடுவது என்பது அது ஒரு விதத்தில் இருக்கட்டும். நான் திட்டங்களை சொல்லிட்டு வர்றேன். இது போன்ற நல்ல பல தமிழ்நாட்டில் பெண்கள் மதுக்கடைகளால தான் பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய திட்டங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆக இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை அரசு செய்து, காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஊட்டச்சத்து திட்டம், 2வது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அளவு திட்டம், கல்வித்துறையில் திட்டம், இது எல்லாம் எப்படின்னா இந்தியா அளவிலே தமிழ்நாட்டினுடைய குறியீடு என்பது முதலிடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருங்க, கடன் இருக்கட்டுங்க, அதாவது நம்ம சாதனைகளில் முதலிடம் இருக்குதா இல்லையா, அது நாங்கள் செய்தில்லை. ஒன்றிய அரசு கொடுத்த தகவலின்படி தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதா இல்லையா, அவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். ஆக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, வரக்கூடிய அமையப்போகின்ற திமுக அரசினுடைய ஆட்சியிலே இனிமேல் கொடுக்கப்படுகின்ற அனைத்து வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். கடன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி செய்வாங்க? எதுங்க, ஏற்கனவே கடன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. இல்லங்க, கடனை எல்லாம் அடைப்பதற்கு தகுந்த திட்டங்கள் இருக்கும். சகோதரி கவலைப்பட வேண்டாம் சகோதரி. அமையப் போகின்ற அரசிலே கண்டிப்பாக அனைத்து விதமான திட்டங்களும் உறுதிமொழிகளும் ஆட்சி வந்த உடனே முதல் குழு போட்டீங்க சார், பொருளாதார குழு. நாங்க கடனை எல்லாம் முடிச்சிட போறோம், பொருளாதாரத்தை பெருக்க போறோம். நீங்க கடைசியா 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டீங்க. அதுதான் எங்களுக்கு கேள்வியா இருக்கு. தூத்துக்குடி செல்வம் சார், இந்த அரசு வந்த உடனே மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னாங்க, தோத்து போயிட்டாங்க. வந்த உடனே நாங்க மதுக்கடையை மூடுவோம், கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? அது போக நகைக்கடன்களை எல்லாம் கூட்டுறவு கடையில போய் யாராவது நகை வைக்கல, நான் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னது, நகை யாராவது வச்சிருந்தீங்கன்னா 5 பவுன் நகையை கொண்டு கூட்டுறவு வங்கியில வச்சிருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நகை கடன்லாம் ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. என்ன கோமாளித்தனம்! அந்த மக்களை மிகவும் அடிமுட்டாள்களாக நினைத்து கொண்டு, மக்கள் ரொம்ப விழிப்பானவர்கள், மக்கள் விவரமானவர்கள், ஆனா மக்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏமாற்றி இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், அதான் இந்தி 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 சொல்றீங்க. என்ன இந்தி 1963 இந்தியாவுக்கு போராட்டம் நடத்தும் போதே தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த காடு பயிர்களை பிடிச்சு உள்ள போடுங்க, இந்தி வேணும் அப்படி சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். இவங்க பெரியார பேசுறாங்க. அதனால திராவிட மாடல் எங்க இருக்கிற
கட்டுக்கதையாக திராவிடம் என்பது ரத்தத்தில் இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது. சரி, நன்றி நன்றி. திராவிடத்தை கட்டமைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிற அரசு மக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதும் செய்தும் நிகழ்ச்சியின் 3 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. அதிமுக ஜெமிலா, அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதிஜான், அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம். ஊருக்கு மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.